நடைபெற்று வருகிற T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் இதுவரை முடிஞ்சிருக்க மேட்ச் 30 மேட்ச் இதுவரை முடிஞ்சிருக்கு. அந்த 30 மேட்ச்களில் 5 டீம் வந்து சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இன்னும் 3 டீம் மட்டும் பாக்கி இருக்குது. இதர போட்டிகளில் அவங்க வின் பண்ணிவிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது குவாலிஃபை ஆகிருக்க டீம் என்னென்ன டீம் பார்த்தோம்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் யார் யாருக்கெல்லாம் சூப்பர் 8 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியா இருக்காங்க, நியூசிலாந்து இருக்காங்க, அப்புறம் அந்த ரேஸில் யூஎஸ்ஏவும் இருக்காங்க, ஜிம்பாப்வேவும் இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த 5 அணிகளில் கண்டிப்பாக 3 அணிகள் தான் வரும் உள்ள. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த T20 வேர்ல்டு கப் பார்க்க போகிறது. எல்லா சின்ன டீம்ஸுமே பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட நடந்த ஒரு மேட்ச்சில் இட்டாலி வந்து ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற தோன்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க இங்கிலாந்துக்கிட்ட. சப்போஸ் இட்டாலியாவில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இங்கிலாந்துக்குமே சூப்பர் 8 வர்றதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். எல்லா சின்ன சின்ன மேட்ச் இப்போ ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. அது மாதிரி இப்போ அந்த ஒரு மேட்ச் தான் ஆஸ்திரேலியா இப்போ பின்னடைவாக இருக்குது. இல்லைனா ஆஸ்திரேலியா வந்து சூப்பர் 8க்கு தகுதி பெறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. இப்போது அவங்க இன்னொரு மேட்ச் தோற்றா கண்டிப்பாக வெளியே போகிற நிலமையில் இருக்காங்க. இது ஸ்ரீலங்காக்கிட்டே தோற்றுட்டாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா உள்ளே வர்றது ரொம்ப கடினமான விஷயமா இந்த T20 வேர்ல்டு கப் 2026 ரொம்ப மோசமான ஆண்டாக அவங்களுக்கு அமைய போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம்.